இன்றைக்கி நம்மளுக்கு பொங்கல் பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்கு. போகி முடிஞ்சிருச்சு, தை பொங்கல் நேற்று முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதாவது பொங்கல் இந்த மாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹிந்துயிசமில் ஒரு புனிதமான ஒரு ஜீவனாக கருதப்படுகிறது. இது பொங்கல் மாட்டு பொங்கலில் மாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹார்ன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கொம்பு அதெல்லாம் பெயிண்ட் அடித்து அப்புறம் அதுக்கு குளிச்சு விட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது மாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு விவசாயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த ஏர் உலர்த்துக்கெலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு ஆக்ஸாக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜஸ்லாம் ஏக்கராக அதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் நல்லா உழுதுட்டு அப்புறம் தான் அந்த சீட்ஸ் எல்லாம் போடுறது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ சீசன் இருக்குது. அந்த சீசனில் இப்போ மழை காலத்தில் போட்டால் தான் சிலதெல்லாம் வளரும், சிலதெல்லாம் வெயில் காலத்தில் போட்டால் தான் வளரும். அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த விதைகளை போடும்போது நாற்று நடும்போது நல்லா வந்துடும். அது இப்போ அதே சிலதெல்லாம் ஊர் சில ஊர்களெலாம் நல்லா அரிசி வரும், சில ஊர்களில் கோதுமைலாம் நல்லா வரும். அந்த மாதிரி அதுக்கு ஊருக்கு ஏற்ற மாதிரி போடும்போது நம்மளுக்கு விளைச்சல் நல்லா அமோகமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணிலாம் நிறைய போட்டோன்னா அழுகி போயிடும். அதே மாதிரி தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா செடிகள்லாம் வளராமல் அப்படியே கருகி போயிடும் ட்ராட்னால். அதனால் அது இரிகேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் செடியெலாம் நல்லா வளரும். இந்த பொங்கல் நம்மளுக்கு விவசாயிகளுக்கான ஒரு பண்டிகை. இது முக்கியமான பண்டிகையாக இதை கொண்டாடப்படுது. நம்மளை சிட்டியில் இருக்கிறவங்கள காட்டிலும் வில்லேஜில் இனியும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த இதை மரியாதை செலுத்துகிற விதமாக இது கொண்டாடப்படுகிறது. அதான் விவசாயிகள் சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்தில் காலை வைக்க முடியும், கையை வைக்க முடியும் அப்படின்னே நம்மளுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் நம்ம பொருள்லாம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதிக அளவில் அதை செஞ்சு வீணடிக்காமல் கம்மியாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம பொருட்களை வீணடிக்காமல் செஞ்சுக்கிறது நல்லது. இப்போது இந்த குளோபல் வார்மிங்லாம் ஆகிட்டுருக்கறனால மழையெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. திடீர்னு சட்டைனா வெள்ளம்லாம் இந்த மாதிரிலாம் வருது. அதனால் அந்த குளோபல் வார்மிங்லாம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளானட்டை பாதுகாத்துக்கணும். இதில் விவசாயிகளுக்கு பொருளை அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை காட்டிலும் மீடியேட்டர்ஸ்க்கு தான் அவங்க அனுப்புகிற இடத்துக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயத்தை காப்பாற்றுவோம். எல்லோரும் மாட்டுப் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனிமல்ஸை நம்ம ஹார்ம் பண்ணாமல் இருப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.